கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசும்படியாக உடைய வசனத்தின் வல்லமைகள் நம்மேல விளங்கும்படியாக இந்த வார்த்தைகள் கேட்கும்போதே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்தில் எழும்பணும். ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஜெபிப்போமா? அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடைபாயின்றேன், அருகினில் தயங்கி நடைபாயின்றேன். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் உங்கள் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே தந்து விட்டேன். வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு தடையும் எழும்பாத படிக்கு இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேனப்பா. உங்கள் வல்லமை எங்களுக்குள்ள விளங்கட்டும், மகிமை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தர் உங்கள் கூட பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த 2ல் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அநேகரை எழும்பும் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறாரு. இந்த எழும்பி பிரகாசி அப்படின்னு சொன்னாலே எழும்ப முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி, ஒளி கொடுக்க முடியாதபடி தான் நம்ம இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நினைச்சாரு, எழும்பி நீ பிரகாசி, உனக்குள்ள ஒளி நினைச்சது உன் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை எழும்ப பண்ணுகிறாரு. பாருங்க, இதில் வாசிக்கும் போது இதில் ரெண்டு அர்த்தம் உள்ள இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னால் நன்றாக நம்ம பிரகாசித்து நன்றாக தேவனுக்கு பயன்படும் ஒரு பாத்திரமாக நம்ம இருந்தவங்க தான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போய் பிரகாசிக்க முடியாதபடி, ஐயோ நான் மறுபடியும் நான் எழும்புவேனா, மறுபடியும் நான் என்னை கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவாரா, நான் மறுபடியும் அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக என்னை பயன்படுத்துவாரா, நான் பிரகாசிக்க முடியுமா அப்படி சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆண்டவர் பேசுறாரு, நான் மறுபடியும் நான் உன்னை எழும்ப பண்ணுவேன், மறுபடியும் உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2வது என்ன சொல்லியிருக்கிறது, அந்த வேதத்தின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பற்றி முழுமையாக நன்றாக இன்னும் தெரியல, ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம் என்னன்னு எனக்கு அறிய முடியல, அவருடைய நோக்கமும் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆண்டவருக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக எதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு பிள்ளைகளே, எனக்காக எழும்பணும்னு சொல்லி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களை எழும்ப பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் ஆண்டவர் கேட்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், உங்களிடத்துல அவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு உங்கள் காதில் இப்போ எவ்வளவோ வேலை இருக்கும், ஆனால் இந்த வார்த்தையை உங்கள் காதில் தொனிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்கிறதை நீங்கள் புரியணும். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க முடியலை, கேட்க முடியாத அவங்க விரும்பினா கூட அவங்களுக்கு என்ன செய்யல, நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இன்று உங்களை பார்த்து உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறாருன்னா, பரலோகம் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகரை கர்த்தரை எழும்ப பண்ணி கொண்டு இருக்கிறாரு. எலியா ஒரு நாள் எலியா என்ன சொன்னார்னா, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு உதவியாக
ஒரு ஊழியர் கூட எனக்கு இல்லை, எனக்கு என் கூட ஒரு தரிசனம் பெற்றவங்க ஒருவர் கூட கிடையாது, ஆராதிக்கிறவங்க ஒருவரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் ஒருவரும் கூட இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நினச்சிதாரா அவரே சொன்னார். உடனே ஆண்டவர் அந்த எலியா பார்த்து சொன்னார், இல்லைப்பா நீ மட்டும் இல்லை, நான் 7000 பேரை எண்ணிச்சிருக்கேன், எனக்காக எடுத்து நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட நான் நன்றாக நீங்கள் ஜெபிக்கலாம், நல்ல ஒரு ஆத்தும தாகம், ஆண்டவருக்கு எதையும் செய்யணும் அப்படி சொல்லி ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கலாம், நல்ல ஒரு செப வீராங்கனையாக நீங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் வெளி உலகத்திற்கு உங்களை என்ன செய்யல தெரியலை. ஏன் தெரியுமா? சில காலத்திற்கு இன்று சொல்லி உங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம், அந்த 7000 பேரை மறைத்து வைத்திருக்கிறது போல உங்களையும் சில காலத்திற்கு அவர் என்ன செய்திருக்கிறாராம், மறைத்து வைத்திருக்கிறாரு. சிலர் சோர்ந்தே போயிடுவாங்க, நான் இதுக்காக எவ்வளோதான் ஜெபிக்கேன், எவ்வளவோ ஆசைப்படுதேன் பிரயாசப்படுதேன், ஆனால் ஆண்டவர் என்னை என்ன செய்யலை பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. நான் உங்களை என்ன செய்யலை மறக்கலை, உங்களை நான் மறந்து போகலை, உங்கள் ஜெபத்தை மறந்து போகலை, உங்கள் வாஞ்சியை மறந்து போகலை, உங்கள் ஊழியத்தை மறந்து போகலை, உங்கள் பிரயாசத்தை நான் மறந்து போகலை, உங்களை நான் மறந்து போகலை, உங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 7000 பேரை முதலிலே நான் வெளியே கொண்டு வந்திருந்தா அங்கே என்ன செஞ்சிருப்பாங்க, வெட்டி கொண்டு போட்டிருப்பாங்க. உங்களை எப்போ வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அப்போ நான் உங்களை என்ன செய்வேன், வெளியே கொண்டு வருவேன் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லுவாமா. பாருங்கள், இந்த ஈசல்னு சொல்லி இந்த மழை பெய்யும் போது திடீர்னு ஒரு நாள் நிறைய பறக்க ஆரம்பிச்சிடும், வெளிச்சத்தை பார்த்து வெளியே வந்துடும். அதே போல் அந்த உங்களையும் கூட வெளியே கொண்டு வருவதற்கு அதே போல் நான் வெளியே கொண்டு வருவேன். அது வரைக்கும் அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் பலப்பட்டு இருக்கணும். அந்த நாளுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் உங்களை எழும்ப பண்ணுவேன், உங்களை மட்டுமல்ல அநேகரை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எவையெல்லாம் எழும்ப பண்ணும், ஆண்டவருக்காக எது எழும்ப பண்ணும் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, ஒரு மனுஷனை எழும்ப பண்ணக்கூடியது ஒரு தரிசனம் தான். பாருங்க, இங்கே ஏசாயா ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்தை அவர் பார்த்தாரு. என்ன பார்த்தாரு அப்படின்னா, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாரு. அவருடைய வஸ்திரத்தங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கி வந்து நிரம்பி இருக்கிறத பார்த்தாரு. அங்குள்ள கேருபீன்கள் சேராபீன்கள் அந்த தேவ தூதர்கள்லாம் அங்கே செய்கிற செயலாம் பார்த்து கொண்டு இருந்தார். அவர் அது மட்டும் இல்லை, அவங்க சேனையில் இருந்தவனே கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாங்க, அதையும் பார்த்தாரு. பாருங்க, அந்த வேளையில் அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, அவருடைய மகிமையினால கர்த்தருடைய மகிமையினால இந்த பூமியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நிறைந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஏசாயா கூப்பிட்டு நினைச்சாங்க சொல்றாங்க. பாருங்க, அந்த சொன்ன சத்தம் கேட்ட உடனே அவர் உட்கார்ந்த அந்த ஆலயத்தின் வாசல் நிலை கால்கள்லாம் அசைந்தது. அது மட்டுமல்ல, அந்த ஆலயம் முழுவதுமாக புகையினால் நினைச்சுதான் நிரம்பிச்சு. பாருங்க, உடனே இந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியால சும்மா இருக்க முடியல. ஒரு பயம் வந்துச்சு, ஒரு நடுக்கம் வந்துச்சு. அவர் தன்னை அறியாமலேயே அந்த 5ல் பார்க்குறோம், ஏசாயா 6:5 அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானே, ஏன் நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அதனால என் அசுத்த உதடுகளோடு கூட நான் பரலோக ராஜாவை என் கண் என்னச்சது கண்டதே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பதறுதான், கூக்குரல் எழுதான், அவன் சத்தம் போடுதான். சத்தம் போட்ட உடனே அந்த ஏசாயா சத்தம் போடுறாரு. சத்தம் போட்ட உடனே அந்த ஆண்டவர் பார்க்கறாரு, ஒரு தேவதூதனை ஒரு குரடு அந்த பலிபீடத்தில் இருந்து ஒரு தீ கங்கலை குரட்டில் பிடிச்சு கொண்டு போய் அந்த ஏசாயா அந்த உதட்டில் கொண்டு வையின்னு சொல்லி தேவதூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லி, அந்த தேவதூதர் மேலே இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு குரட்டில் ஒரு என்ன செஞ்சாரா, ஒரு தீ கங்கலை கொண்டு வந்து அந்த உதட்டில் வைக்கிறாரு. உதட்டில் வச்ச உடனே அந்த ஏசாயாக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. என்னன்னா, ஒரு பிழைகளை உணர்ந்து கொள்கிற ஒரு மாற்றம். அந்த தேவர்கள் சொல்றாங்க,
கண் இப்போ என் உதடு என்ன செஞ்சுட்டு நான் இதை வச்சதுனால, அந்த குரட்டால் ஒரு நெருப்பு தலையில் வச்சதுனால உன் உதடு என்ன செஞ்சுட்டு சுத்தமாயிட்டு, உன் அக்கிரமம் நீங்கிட்டு, உன் பாவம் நிவர்த்தியானது, உன் உதடெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ பரலோகத்தின் அக்கினி 2 காரியங்களை நமக்கு கொண்டு வருது. ஒன்று, வேண்டாத அசுத்தங்களை பாவங்களை அந்த பரலோக அக்கினி சுட்டரித்து சாம்பலாக்குகிறது. இங்கே ஏசாயனுடைய அந்த உதட்டின் பாவத்தை அங்கே என்ன சுத்திகரித்தது. இன்னொரு பக்கம் அந்த பரலோக அக்கினி என்ன செய்யுமா அப்படி சொன்னால், சுடர் விட்டு நம்மளை ஜுவாலையாக என்ன செய்யுமா, பிரகாசிக்க வைக்குமா. ஹல்லேலூயா. அந்த ஏசாயன் உதடுகளில் அசுத்தம் இருந்ததுனால தான் அவர் கதறினார். ஐயோ நான் பாவி, நான் அதமானே, என் உதடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரா, ரொம்ப தன்னை தாழ்த்து அவர் நினைச்சாரா, அவர் கதறினார் என்று பார்க்குறோம். இது வரையிலும் கூட அவர் ஒரு ஊழியராக இருந்தாலும் உதடுகள் என்னச்சன ஆரோக்கியமாக இல்லை. அவர் விசுவாசியாக இருந்தார், ஆனால் உதடு ஆரோக்கியமாக இல்லை. அந்நிய பாசைகளை பேசக்கூடிய ஒரு தேவ மனிதர் தான், ஆனால் உதடு ஆரோக்கியமாக இல்லை. அவர் தீர்க்கதரிசி தான், உதடு ஆரோக்கியமாக இல்லை. அது அவருக்கு தெரியல. தரிசனம் வந்த பிறகுதான் தன்னுடைய பிள்ளைகளை உணரக்கூடிய ஒரு உணர்வு தெளிவு அவருக்கு என்னச்சது வந்துச்சு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, அன்றைக்கு அவர் உதட்டில் ஒரு சுத்திகரிப்பு தேவைன்னு கதறினாரு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எதுலாம் என்ன சொல்ல ஒரு சுத்திகரிப்பு வேணும், ஒரு சுட்டரிப்பு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை எதெல்லாம் உணர்த்துறாரோ அதை இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே பரலோகத்திலிருந்து, பரலோக பலிபீடத்திலிருந்து என் அசுத்தமான என் உதட நீங்கள் தொட சொல்லணும். அது மட்டும் இல்லை, அசுத்தமான என் கண்களை அந்த பரலோக குரட்டில் அந்த இது தொடட்டும், அந்த அக்கினி என்னை தொடட்டும் அப்படி சொல்லி இந்த வீணான அருவருப்பான சிந்தனை கொண்டிருக்கிற என் எண்ணங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமே தொட வைங்க. என் இருதயத்தில் உள்ள கசப்புகளை தொட வைங்க, என் இருதயத்தில் உள்ள வைராக்கியங்களை தொட வைங்க, ஆமே மன்னிக்க முடியாத சுகங்களை தொட வைங்க அப்படி சொல்லி நம்ம கதறும்போது அவர் என்ன சொல்ல, இன்றைக்கு அன்றைக்கு எப்படி அந்த ஏசாயாவுக்கு அந்த தேவ தூதர்கள் அந்த குரட்டில் பிடிச்சு அதை தொட்ட வச்சாங்களோ, இன்றைக்கு அருமையானவர்களை இந்த வேளையிலும் கூட அன்றைக்கு அவர் கண்ட தரிசனம் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆமே, இப்போது ஆவிக்குரிய கண்களால் அதே தரிசனத்தை நீங்கள் அப்படியே நினைச்சு பாருங்க. ஆமே, ஆண்டவர் பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என்பதை உங்கள் மனக்கண்களை நீங்கள் பாருங்க. ஆமே, வஸ்திர தொங்கல் உங்கள் வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கிறதாக நீங்கள் நினைச்சு விசுவாசிங்க. அது மட்டுமல்ல, தேவ தூதர்கள் அங்கு இங்குமாக ஆண்டவரை துதிப்பதோடு கூட நீங்களும் சேர்ந்து ஆராதிப்பது போல நீங்கள் உணருங்க. அப்போ இன்றைக்கு அதே தரிசனத்தை நீங்களும் கண்ணால் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்க, அப்படி இருக்கும்போது அதே போல தேவதூதன் எனக்கு என்ன ஏசாயாவுக்கு சொல்லி அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடந்ததோ, இன்றைக்கு உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சுத்திகரிப்பு வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா, பாருங்கள், இந்த சுத்திகரிப்பு ஏன் வந்துச்சு, தரிசனம் வந்தது. பாருங்கள், எப்போ தரிசனம் வந்துச்சு, அந்த ஏசாயா 6:1 வாசித்து பார்க்கும்போது, உசியா மரணமடைந்த வருஷத்தில் தான் அவர் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். இனி எந்த ராஜாவை நீங்கள் எழும்ப பண்ணுவீங்க அப்படி சொல்லி தேசத்துக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் காட்டின ஒரு தரிசனம் தான் இது. பாருங்க, அப்போ தரிசனம் எப்போ வந்துச்சுன்னா, உசியா மரணம் அடைந்த வருஷத்தில். யார் அந்த உசியா? 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். அந்த ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைப்பதற்கு அந்த உசியா மரணம் அவசியமாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, உசியா அப்படின்னா மனமேட்டிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். உசியா என்ற பெயருக்கு என்ன பொருள்னா, மனமேட்டிமை என்பது அர்த்தம். பாருங்க, உள்ளத்தில் மனமேட்டிமை, அதாவது பெருமை. ஆளுகை செய்யும் போது பரலோக அக்கினி என்ன செய்ய முடியாதான், இறங்கி வர முடியாது. இந்த உசியா
16வது வயதில் தன் தகப்பனாகிய அமர்ஷாவின் ஸ்தானத்தில் நினைச்சுதாராம் அவர் ராஜாவாக அவர் அரசாள ஆரம்பித்தார். 52 வருஷம் பாருங்க. அவர் அந்த ராஜாவாக வந்த ஆரம்பத்துலலாம் அந்த ஊழியக்காரனாக சகரியாவின் அந்த நாட்களில் அவர் சொல்ல கேட்டு மனது இணங்கி அவர் இருந்தார். அவர் கர்த்தரை தேடின நாட்களில் அவர் காரியங்களெல்லாம் கர்த்தர் நினைச்சுதாராம் அவரை வாய்க்க பண்ணினார். நன்றாக அவர் செலுத்து ஓங்கினார் அப்படி சொல்லி பார்க்குறோம் பாருங்க. ஆனால் சகரியாவின் காலத்துக்கு என்பதாக அந்த உசியா ராஜாவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் அவர் நினைச்சதுதான் போயிடுச்சு. அவர் நன்றாக பலப்பட்டு கர்த்தருடைய காரியங்களை எதை செய்தாலும் வாய்க்க பண்ணியிருந்தார். அதனால் அவருடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் நினைச்சதாங்க எட்டினதாக நம்ம வாசித்து அறிந்து கொள்கிறோம் பாருங்க. அவர் எருசலேமில் மூளை வாசல் எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அங்கெல்லாம் கூட அலங்கத்துக்கு மேலே பல இடத்துல கோபுரங்களை கட்டி நினைச்சாராம் பலப்படுத்தினாரு. அது மட்டுமல்ல பள்ளத்தாக்கில் கோபுரங்களை கட்டினாரு, சமபூமியிலையும் கோபுரங்களை கட்டினாரு. அவர் வனாந்திரத்தில் அங்கே இடம் இல்லாத போது வனாந்திரத்திலையும் அவர் நினைச்சாராம் அநேக கோபுரங்களை கட்டி துறவுகளை வெட்டினார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அவர் அதிகமாக பலப்பட்டதுனால அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இப்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார் அப்படி சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த உசியா ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாரு. 2 நாளாகமா 26:16 பார்க்குறோம். அவர் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபா பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அவர் நினைச்சாராம் பிரவேசித்தார். பாருங்க, மேட்டுமை எல்லாமே நான் தான், எனக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை, என்னை கர்த்தர் அப்படி என்னை பலப்படுத்திட்டாரு, நான் தான் அங்கே ராஜா அப்படி ஒரு பெருமை அவருக்கு வந்துச்சு பாருங்க. வந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, ஆலயத்துக்குள்ளேயும் போய் என்ன செஞ்சுட்டாரு, அந்த பெருமையை அவர் என்ன செஞ்சாராம் அவர் என்ன காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அங்கே அந்த உசியா அவங்கள ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னச்சக்கூடாது, அந்த தூப பீடத்துக்குள்ள போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவர் கேட்கல. அவங்க சொன்னதுனால இவங்க உள்ளே போய் என்னச்சாராம் அவர் அங்கே கர்த்தருக்கு தூபம் கட்டுறாரு. ஆனால் அங்கே யார் தான் தூபம் கட்டணும், பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய அந்த ஆசாரியர்களுக்கு தான் அந்த வேலை. ஆனால் இவரை போய் அங்கே செய்ததுனால ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டார். அவர் அவருக்கு என்ன செய்தாராம், ஆண்டவர் தண்டனை கொடுத்துட்டாரு. நெற்றியில் என்ன செஞ்சுட்டு குஷ்டரோகம் வந்துட்டு. எங்கே பாவ வாழ்க்கை முடிவடையதோ அங்கே தான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்யும் ஆரம்பிக்கும் பாருங்க. அங்கே அப்போ அநேக மன மேட்டிமை நம்ம மக்கள் நினச்சணும். நமக்கு இருக்கிற மேட்டிமை, நமக்கு இருக்கிற பெருமை எதையோ வச்சு, படிப்பை வச்சு நீ பெருமையாக இருக்கலாம், அழகை வச்சு பெருமையாக நினைக்கலாம், உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பை நினைத்து நீங்கள் பெருமையாக நினைக்கலாம், உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பெருமையாக வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது பரலோக அக்கினி உங்களுக்குள்ள என்ன செய்யாதான் இறங்கி வரவே வராது. அநேக உசியாக்கள் மறிக்கும் போது தான் ஏசாயாக்கள் நினைச்சுவாங்க எழும்புவாங்க. அப்போ தேவ தரிசனம் கண்டிப்பாக நினைச்சணும் இருக்கணும். தரிசனம் இருந்தால் தான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:18 தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தரிசனம் இருக்கணும் பாருங்க. தரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆலோசனையே நமக்கு என்னச்சாதான் கிடைக்கவே கிடைக்காது. அங்கே நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அது மட்டும் இல்லை, எழுப்புதல் அக்கினி நமக்கு தேவை. ஊழியத்தை குறித்த தரிசனம் நமக்கு என்ன செய்யுமா கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே என்ன செய்யுமா இறங்கி வரும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி நீங்கள் போகிற இடத்துலலாம் அது என்ன செய்யும், அது பற்றி எரியும். யோவேல் 2:28 சொல்லப்படுதன்படி மாம்சமான யாவரும் மேலே நான் ஆவி அணிச்சுவேன் ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ இன்றைக்கு ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன், அந்த ஏசாயாவை சுத்திகரித்தது போல நீங்க இன்னைக்கு கதறும்போது உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை நான் தந்து விட்டேன், ஒரு தரிசனத்தை நான் உங்களுக்கு தருவேன். இன்னும் தரிசனம், எனக்கு தரிசனம் வேணும், உங்க வெளிப்பாடு வேணும், என் கூட பேசுங்க அப்படின்னா அநேக ஆமென் ஊசியாக்கள் நினைச்சணும் மறிக்கப்படணும். மன மேட்டுமே உங்களை விட்டு நினைச்சணும் அது எடுபட வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பெருமை என்னை விட்டு நீங்கிட்டும் ஐயா, இனி நான் பெருமைப்பட
மாட்டேன். இந்த மன மேட்டுமை எதை குறித்து நான் நினைச்ச மாட்டேன். மேட்டுமை எனக்கு இருக்கவே நான் செய்ய மாட்டேன்ப்பா. உங்களை குறித்து உங்கள் ஊழியத்தை குறித்து பெருமையை பாராட்டுவேன் என்று ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ரெண்டாவது இப்படி சுத்திகரிப்பு நடந்தோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 6:8 அந்த ஏசாயா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஏசாயா சொல்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்குறாரு, யாரேனா அனுப்புவேன், யாரேனா அனுப்புவேன், எனக்காக யாரையும் அனுப்புவேன்னு சொல்லி சத்தத்தை ஏசாயா கேட்ட உடனே அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்போம் அப்படின்னு ஏசாயா சொல்கிறாரு. எப்போ அந்த சத்தம் கேட்கும், பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு தான் ஆண்டோடைய சத்தத்தை நம்மளால் நினைச்ச முடியும், நம்ம காதில் கேட்க முடியும். பாருங்க, நம்ம செவியில் கேட்கும், இது ஆண்டோடைய சத்தங்கிறது நம்ம நினச்சிடுவோம், புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு வீட்டை கட்டுவதற்கு அதற்குரிய கருவிகள் இருந்தால் தான் அந்த வீட்டை நினச்சிவாங்க கட்ட முடியும். ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கேற்ற கருவிகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, கருவியாக மாறணும், எனக்கு கருவியாக, எனக்கு ஒரு கருவியாக நீங்கள் இருக்கணும், அது ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி உங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக எத்தனையோ பாடுகளை பட்ட ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஆமாம், என்னுடைய கருவிகளாக நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்களா, எனக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை, என் கையில் நீங்கள் ஆயுதமாக இருப்பீங்களா அப்படி சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டு நினைச்சாரா. அவர் அங்கலாக்கிறார், யாரேனா அனுப்புவேன், யாரேனா அனுப்புவேன். உங்கள் இருதயத்தை தட்டி கேட்குறாரு. ஜீவனை கொடுத்த உங்கள் தேவன் வாஞ்சியோடு கூட ஆமேன், யாரேனா அனுப்புவேன் என்று சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே யோவான் 26:17 அந்த சீமோன் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா சொல்லிட்டு அவன் அந்த பேதுரை, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்கிறாரு. உடனே சொல்லிட்டு, நீ என்னை நேசிச்சா என்ன செய்யணும், என் ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பாயா. 3 தடவை ஆண்டு சொல்கிறாரு, நீ நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லிட்டு என் ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்ய, நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரா. அந்த பேதுரை பார்த்து அவர் உருக்கமாக அவர் கேட்குறாரு, பாருங்க, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எரேமியா 8:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இங்கே ஏசாயா முன் வந்தார், உறுதியோடு ஒரு தீர்மானம் செய்தார், இதோ அடியேன் இருக்கிறேனையா, என்னை அனுப்போம் அப்படி சொன்னார். அப்போ ஏசாயா 6:8 அவன் ஒப்பு கொடுத்தார். என்ன ஆண்டவர் உடனே அவனை எழுப்புதல் பாத்திரமாக அவன் ஊழியத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடந்தது, கர்த்தருடைய மகிமை அந்த ஏசாயா மேலே அதிகமாக இறங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கும், நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஏசாயா 60:3 சொல்லப்பட்டதன்படி உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதியை வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற கர்த்தருடைய கிரியைகளை உங்கள் கண்களால் பார்க்கும்போது உங்கள் இருதயம் என்ன செய்யுமா, அதிசயப்பட்டு பொறிக்க இவ்வளோ கிரியைகளை கர்த்தர் நம்ம செய்கிறாரு. உங்களுக்கே ஆச்சரியமாயிரும் கண்களால் பார்க்கும்போது. அப்படி நான் செய்வேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக நான் இருப்பேன். அவர் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால உன் துக்க நாட்கள், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னை பார்த்து பற்றுக்கொள்ளறான்னு சொல்லாரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் கண்ணீர் முடிந்து போகும், உன் வேதனை முடிந்து போகும். ஆமென். கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் முடிந்து போகும் என்று சொல்லி. பாருங்க, சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்றார். சின்னவன் 1000 ஆவான், அவன் சிறியவன் என்ன செய்வான், பலத்த ஜாதியும் ஆவான். இதை நான் என்ன செய்வேன், தீவிரமாக நான் என்ன செய்வேன், அதை நடப்பிப்பேன். இந்த அதிசயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, நீ பாப்பா. எப்போ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே உங்களுக்காக ஏதாவது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நான் என்ன செய்வேன், நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய்.
குஞ்சுகளை தவிடு பொடியாக்குவாய், குஞ்சுகளை தவிடு பொடியாக்குவாய். ஹல்லேலூயா. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக ஆண்டவரே உங்களுக்கு நான் ஒரு கருவியாக உங்கள் கையில் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக நான் இருப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் அல்லவா? ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுனீங்க ஆண்டவரே, நானும் கூட உங்களுக்கு எதாவது செய்யணும் என்று சொல்லி எவ்வளோ வாஞ்சியோடு இருக்கிறேன் அப்பா. ஆனால் எனக்கு மட்டும் அந்த ஊழியம் இல்லையே, என்னை நீங்கள் பயன்படுத்தலையே அப்படி சொல்லி நான் சோர்ந்து போனேன் ஆண்டவரே. இந்த நாளில் என் கூட நீங்கள் பேசுனீங்களே, அதற்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்று ஏலியா சொன்னது போல நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென் ஒரு வருத்தத்தோடு சொன்னார். ஆனால் ஆண்டு சொன்னார், இல்லை இல்லை நீ ஒருவன் மாத்திரம் இல்லைப்பா, 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல உங்களையும் கூட நான் மறைத்து வைத்திருக்கிறேன். சில காலங்கள் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அன்றைக்கு எப்படி அந்த ஈசல் வெளிச்சத்தை கண்டு திடீரென்று வெளியே வந்ததோ அதே போல உங்களை நான் வெளியே அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை மறந்து போகல, உங்களை மறைத்து வைத்திருக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும் எல்லா விக்கிர கிரியைகளுக்கும் உங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். பொல்லாத மனிதனுடைய கண்களுக்கு இப்போது நான் வெளியே கொண்டு வந்தால் ஆமென் உங்களை பயன்படுத்த விடாதபடிக்கு பொல்லாத கிரியைகள் தடை பண்ணும். அதனால ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உங்களை மறைத்து வைப்பேன். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் பலப்படுங்க, நீங்கள் ஆவில பலப்படுங்க, ஆவில அபிஷேகத்தை புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் இன்னும் கூட ஏசாயா ஆமென் ஏசாயா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்போது வந்தது? தரிசனம். ஆமென். தரிசனம் இல்லாவிட்டால் ஆமென் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தரிசனம் தாங்கப்பா. ஏசாயாவுக்கு நீ காட்டின தரிசனம், அந்த பரலோக தரிசனம் எனக்கு வரணும் ஆண்டவரே. நீங்க பரலோக தரிசனத்தை தேவ தூதர்கள் அங்க உலாவுறத கண்ணால பார்க்கணும். நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கத நானும் பார்க்கணும் அப்பா. உங்க வஸ்திர தொங்கல நானும் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த பரலோக தேவ தூதர்கள் என்னை சுத்திகரிப்பதற்காக ஆமென் குரட்டில் அந்த பலிபீட அக்கினியை கொண்டு வந்து என்னை தொடணும், என் பிள்ளைகளை தொடணும், என் கணவனை தொடணும், என் மனைவியை தொடணும். எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுச்சி உண்டாகட்டும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஆமென். இழந்து போன ஒளி, இழந்து போன மகிமையை நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவியா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இருளோடு கூட நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். எந்தெந்த பகுதி இருளா இருக்கிறதோ ஆமென் இருளும் வெளிச்சத்துக்கு உங்க இடம் இல்லை. என் வெளிச்சம் வரும்போது உனக்குள்ளே இருக்கிற இருள் வெளியேறும், பாவ இருள் வெளியேறும், பலவீன இருள் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளையும் உடைத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குடும்பத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறையில நீங்க சொல்லுதீங்க, இந்த வீடு எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு ராசியா இல்லை, இந்த வீடு எனக்கு ஆசீர்வாதமா இல்லை, ஒரே கெட்ட சொப்பனம், ஒரே பலவீனம், ஒரே தரித்திரம், எங்கேயாவது நான் வேற வீட்டுக்கு நான் போயிடணும் அப்படி சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அன்பு மகளே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்த அந்த வீட்டுக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறேன் வாக்கு கொடுக்கிறார். எல்லா விதமான அந்தகார கிரியைகள், எல்லா விதமான பொல்லாத இருள் வெளியேறி கொண்டிருக்கிறது. நான் அந்த இடத்தை, நான் அந்த வீட்டை உனக்கு ஆசீர்வதித்து தருவேன். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படின்னால நீ பயப்படாத. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா. கொடுத்த வாக்கு தத்ததற்கு நன்றி. ஹல்லேலூயா. இனி நான் எழும்ப முடியுமா? இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீங்க என்னை பிரகாசிக்க வச்சிங்க, உண்மைதான்ப்பா. ஆனால் இப்போ நான் அநேக தெரியாத வெளி தெரியாத பாவத்தெல்லாம் செய்துட்டேன். உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அநேக செய்துட்டேனப்பா. உங்களுக்கு எனக்கு இப்போ எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஆமென். ஒரு குற்ற உணர்வோடு நீ திணறி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்போதே தேவனுடைய சமூகத்தில் கதறு மகனே, தேங்க்யூ. ரீ கமான் ஒரு ஷபா. கர்த்தருடைய வல்லமை ஆமென் அவருடைய கரம் தேங்க்யூ ஜீசஸ் உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா.
அன்றைக்கு கூட அந்த எதிரி தன்னுடைய மகள் எப்படியாவது குணமாக வேண்டும் என்று அழுத போது ஆமே கர்த்தருடைய கரம் தொட்டது போல இந்த நாளிலுடைய கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு சுத்திகரிப்பு ஆமே என் மகனுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, என் கணவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை, என் மனைவிக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் இப்பொழுது அன்றைக்கு ஏசாயாவுக்கு எப்படி ஒரு சுத்திகரிப்பு நடந்ததோ, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் நடந்ததோ, இப்போது அதே வல்லமை உங்க வீட்டுக்குள்ள கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ தூதன் வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை சுத்திகரித்த பின்பு யாரை நான் அனுப்புவேன், என்னுடைய காரியமா யாரை நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே உங்களுக்காக நான் எழும்புவேன் அப்பா சொல்லுவீங்களா? தேங்க்யூ ரீ மேன் சோரி கபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே செல்வேன். எங்கே போனாலும் என் பாதை கோணலாக தான் இருக்கு. ஆமே, எனக்கு அந்த கோணலான பாதையை பார்த்தாலே நான் சோர்ந்து போய் விடுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் நான் உனக்கு முன்னே சென்று எல்லா கோணலானவர்களை நேராக்குவேன். உன் கரத்தை பிடித்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் தந்து செபிக்கிறேன் அப்பா. எங்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே எந்த ஒரு பலவீனமும் தாக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. சிறு பிள்ளைகளை அரவணைத்த தெய்வமே ஆசீர்வதித்தீரே, அப்படியே இப்போது ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளோடு தரிசனத்தை காட்டுங்க. உங்கள் ஆவியை அவர்கள் மேலே ஊற்றுவீராக. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு பேசுங்க, தரிசனத்தை காட்டுங்க. ஒவ்வொரு முதியோர்களோட தரிசனத்தை காட்டுங்கப்பா. எல்லா வீட்டுக்குள்ள உலாவுங்க, வாசம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கிரியை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பங்களையும் எல்லா தொழிலையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.